என்னால் கண்டிப்பாக முடியாது. ஏசப்பாக்காக ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும், அது ஒரு கிறிஸ்தவனோட கடமையாக இருக்குது. ஆனால் நான் செய்கிற வேலை ரொம்பவே கௌரவ குறைச்சலான வேலை. நான் ஒரு சாதாரண மனுஷன், என் பேச்செல்லாம் யார் கேட்பா? என்னால் எப்படி ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியும்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏசப்பா. நான் இறந்ததுக்கப்புறம் உங்கள் சமூகத்துக்கு வரப்போ நீ என்ன பண்ணேன்னு கேட்டால் நான் எதுவுமே பண்ணலைன்னு உங்கள்கிட்ட சொல்ல எனக்கு பயமாக இருக்குது ஏசப்பா. என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு அழுது புலம்பிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஏசப்பா இந்த வீடியோ மூலயமா பர்டிகுலராக உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. என்ன பேசணும்னு நினைக்கிறாங்கன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மவுண்ட் ஆஃப் த கிரைஸ்ட். அன்பை சார்ந்து வாழும் எனக்கு 18ஆம் செஞ்சுரி முடிவு, 19th செஞ்சுரி ஸ்டார்டிங். அமெரிக்காவில் சார்லட் அப்படிங்கிற இடத்துல நார்த் கரோலின் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் மொர்டெகாய் காம் அப்படிங்கிற ரொம்பவே பிரபலமாகாத ஒரு போதகர் டென்ட் போட்டு கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது அந்த பக்கமாக 2 14 வயசுள்ள சின்ன பசங்க நடந்து போகிறாங்க. அங்கே ஏதோ மக்கள்லாம் கூட்டமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அங்கே போய் உட்காந்து அவர் என்னதான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அந்த 2 பேர்த்துக்குமே அங்கே உட்கார இடமில்லை. ஸோ அதனால் அங்கே இருந்த உஷர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் அந்த 2 பசங்கள்லையும் நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் 2 பேரும் இந்த கூட்டத்தில் உட்காருங்க, நான் உங்களுக்கு இடம் பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு 2 பேரை எந்திரிக்க வச்சு இந்த 2 பசங்களையும் அங்கே உட்கார வைக்கிறாங்க. அங்கே மொர்டெகாய் காம் அப்படிங்கிற போதகர் கர்த்தரோட அன்பு எவ்வளோ ஸ்ட்ராங்கானது, அது எப்படிப்பட்ட ஆழமான அன்புன்னு போதிக்கிறாரு. அவரோட வார்த்தையினால் கர்த்தரால் தொடப்பட்டு அந்த 2 14 வயசு யங்ஸ்டர்ஸும் டீனேஜரும் கர்த்தரை ஏற்றுக்கிறாங்க. அந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் பேர் பில்லி கிரஹாம். நீங்கள் ஒருவேளை கிறிஸ்டியனாக இருந்தால் பில்லி கிரஹாமை தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா கர்த்தருக்காக மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை ஆதாயப்படுத்தினவர். கிறிஸ்தவத்திலேயே அதிகமான மக்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தின மனுஷர் பில்லி கிரஹாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போது பில்லி கிரஹாம் அப்படிங்கிற போதகர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆத்மாக்களை கர்த்தருக்காக கொடுத்துருக்காருல்ல, இப்போது இதில் அதிகமான பங்கு யாருக்கு சேரும்? மொர்டெகாய் காமுக்கா இல்லை அந்த 2 யங்ஸ்டர்ஸுக்கும் இடம் கொடுத்து உட்கார வச்சு அந்த செய்தியை கேட்க வச்ச உஷர் அப்படிங்கிற மனுஷனுக்கா அப்படின்றது? ஸோ என்னன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்காக ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும்னு உண்மையிலே வாஞ்சையாக இருக்கீங்க அப்படின்னா அவருக்காக ஒரு சின்ன காரியம் செய்யுங்க. சர்ச்சுக்கு புதுசாக வர மெம்பருக்கு இடம் கொடுங்க, இல்லை அன்பாக பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கர்த்தரோட அன்பை வெளிப்படுத்துங்க. அதுவே ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். கர்த்தருக்காக என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. உலகம் உங்களை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்லட்டும், கவலையே படாதீங்க. கர்த்தர் பரலோகத்தில் உங்களுக்கான கிரீடம் ரெடியாக உங்களுக்காக காத்துட்ருக்கோம். இந்த மவுண்ட் ஆஃப் த கிரைஸ்ட்ன்ற சேனலை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 years கூட இருக்கும். அத்தனை வருஷமாக இருக்குது. பட் வியூஸ் சரியாக போகாது. எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை. கர்த்தருக்காக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சிட்ருக்கிறேன். இதனால் ஜஸ்ட் ஒருத்தர் ரசிக்கப்பட்டா கூட அது எனக்கு ஒரு பெரிய விஷயம். கர்த்தர் எனக்கு அதுக்கான அந்த கிரீடத்தை கொடுப்பாரு அப்படின்றத நான் விசுவசிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு தேவை, யார் கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ரிமைண்டர், நம்ம சேனலில் ஆடியோ பைபிள் ரெகுலராக போடுறோம். பைபிள் வாசிக்க நேரில் உங்களுக்கு தயவு செஞ்சு அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.